அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய அபூர்வ கிரக சேர்க்கையின் காரணமாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தை பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த ஆண்டு அட்சய திருதி என்று எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கினா தங்கத்திற்கு இணையான ஒரு பலனை தருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அக்ஷய திருதி நாளில் தானங்கள் செய்தாலே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மறந்தோ இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தா கஷ்டங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அடிக்கடி சண்டை சச்சரவு, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் கந்திஷ்டி பாதிப்பாக இருக்கும். இந்த கந்திஷ்டி நீக்கக்கூடிய சிறப்பான ஒரு மாலைனா கருங்காலி மாலைங்க. இந்த கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையே ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதி நாள் பல நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ரொம்ப அற்புத நாளுங்க. ஏன்னா இந்த நாளில் எந்த ஒரு பொருள் வாங்கி வைத்தாலும் பல மடங்கு பெருகுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நாளில் காத்திருந்து தங்கத்தை வாங்கக்கூடிய நபர்கள் பல பேர் இருப்பீங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. அக்ஷயனா ரொம்பவே முக்கியங்க, குறைவில்லாதன்னு பொருள். இந்த நாளில் எந்த பொருளை வாங்கினாலும் பல மடங்கு பெருக்கத்தை கொடுக்குன்னு நம்புகிறோம். அதனால்தான் தங்கம் வாங்குவது வழக்கமாக வச்சிட்ருக்கோம். இந்த ஆண்டு அக்ஷய திருதி என்று தங்கம் வாங்க சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 முதல் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5:51 மணி வரை பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக அமைந்திருக்கு. மேலும் இந்த நாளில் தங்கம் தான் வாங்க வேண்டும் கட்டாயம் இல்லைங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி, பித்தளை, புதிய நிலம், வீடு வாங்கலன்னு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது குறைவில்லாமல் பெருகிக்கிட்டே போகும். மேலும் இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய வேலைகள் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றியும் கொடுக்குங்க. இந்த ஆண்டு அட்சய திருதி பார்த்தீங்கன்னா மேலும் மங்களகரமான மாற்றும் வகையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய 5 ராஜ யோகங்கள் உருவாகியிருக்கு. அந்த யோகங்கள் யார் யாருக்கு சிறப்பான ஒரு பலனை தரப்போகுதுன்னு தான் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய 5 ராஜ யோகங்கள் பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம். குருவும் சந்திரனும் சேர்க்கையால் உருவாகக்கூடிய இந்த கஜகேசரி யோகத்தால் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். நிதி நிலையில் பரியளவில் ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக யோக காலத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் 3 மடங்கு பல மடங்கு லாபத்தையும் வெற்றியும் கொடுக்குங்க. அடுத்தது சர்வார்த்த சித்தி யோகம். முதன்மை கடவுளான விநாயகரோடு தொடர்புடைய இந்த காலத்தில் எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அது தலையில்லாமல் நடைபெறுங்க. மிகவும் மங்களகரமான யோகமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சச மாளவிய யோகம். இந்த சனி சுக்கிரனால் உருவாக்கக்கூடிய இந்த ராஜ யோகத்தால் தொழிலும் நிதி நிலையில் பாரிய முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தபடியாக ரவி யோகம். நல்ல ஆரோக்கியத்தையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உருவாக்கி தரக்கூடிய யோகங்க. இந்த ஆண்டில் அக்ஷய திருதினால் உருவாகக்கூடிய இந்த 5 ராஜ யோகங்களால் 5 ராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்ட பலன்கள் அனுபவிக்க போகிறீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலீடுகளை செய்தால் எதிர்காலத்தில் உச்சக்கட்ட பலனை பெற்றுத்தரும். குறிப்பாக யோக காலத்தில் இந்த ராசிகள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப்படுது. இந்த ராசியினுடைய நிதி நிலைமை இதுவரை இல்லாத அளவுக்கு அசுர வளர்ச்சி உண்டாக்கும். இவங்க அட்சய திருதினால தங்கம் இல்லைன்னா வெள்ளி ஆபரணங்கள் வாங்குவது பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற்றுத்தருங்க. பொதுவாகவே இந்த அட்சய திருதி பார்த்தீங்கன்னா சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள் தான் கொண்டாடுவோம். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி திங்கட்கிழமையில் வரப்போகுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அட்சய திருதி நாளில் தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாதுன்னு பாஞ்சாலி வேண்டி கொண்டதாகவும் அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை வழங்கி அருள் செய்ததாகவும் சொல்வாங்க. இந்த நாளில் தான் மகாலட்சுமி, குபேரர் ஆகியோரை வழிபடுவதோடு சூரிய பகவானையும் வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு. இதனால் முருகப்பெருமானை வழிபட்டால் இன்னும் கூடுதல் பலனை நீங்கள் பெறலாங்க. மேலும் இந்த நாள் பார்த்திங்கன்னா
விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியோடு இணைந்து வந்திருக்கு. அதனால் தவறாமல் விநாயகரையும் வழிபடுங்க. அக்ஷய திருதி நாளில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே என்ன செய்தாலும் அது பல மடங்காக பெருகுன்னு சொல்வோம். அதனால தான் இந்த நாளில் தங்கம், வெள்ளி, நகை போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, புதிய முதலீடு செய்வதுன்னு, புதிய வாகனங்கள் வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது, மந்திர ஜபம் செய்வது, தானங்கள் செய்வது, யாகங்கள் செய்வதுன்னு பலரும் பார்த்திங்கன்னா இந்த நாளை தேர்ந்தெடுப்பாங்க. அனைவராலுமே இந்த நாளில் தங்கம், வெள்ளின்னு விலை உயர்ந்த பொருட்களோ புதிய வாகனமோ சொத்துக்களோ வாங்குவது முடியாத காரியம்தான். அதனால தான் இந்த நாளில் தங்கத்திற்கு இணையான பலன் தரக்கூடிய சில மங்களமான பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சு அக்ஷய திருதி நாளில் மகாலட்சுமிக்கு படைத்து வழிபட்டிங்கன்னா மகாலட்சுமியின் அருளால் நிச்சயம் வீட்டில் எப்போதும் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்குங்க. இந்த நாளில் லட்சுமி தேவியினுடைய அருளை பெறவும் வீட்டில் குறையாத செல்வத்தை பெறுவதற்கு பார்த்திங்கன்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கினாலோ செல்வம் பெருகும். அதே போல் கடுகு வாங்குவது தங்கம், வெள்ளிக்கு இணையான ஒரு மங்களகரமான பலனை தருங்க. கல் உப்பு வாங்கினீங்கன்னா வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும், மன நிம்மதி உண்டாகும். மண்பானை, குடங்கள், விளக்குகள் வாங்கினா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா செல்வம் பெருகுங்க. பசு மாடுகளை வாங்கி லட்சுமி தேவியின் பாதத்தில் காணிக்கையாக செலுத்தினீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியும் குறையாத செல்வம் பெருகிட்டே இருக்கும். இந்த 5 பொருட்கள் தவிர இந்த நாளில் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனா, பால், அரிசின்னு மங்கள பொருட்கள் வாங்கி மகாலட்சுமி படைக்கலாம். மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் படைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. பொதுவாகவே அக்ஷய திருதி நாளில் வெள்ளை நிற சுக்கிர பகவானுக்குரியதாக சொல்லப்படுது. இந்த நாளில் மகாலட்சுமியின் அருளை பெற வெள்ளை நிற பொருட்களை வீட்டில் வாங்கி வந்து வழிபட்டிங்கன்னா கூடுதல் பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. மகாலட்சுமிக்கு துளசி இலைகளை சமர்ப்பிக்காதீங்க. இதனால் லட்சுமிக்கு கோபம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் யாரையும் அவமரியாதையாக செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. உங்கள் எண்ணங்களும் நடத்தையும் யார் மரியாதைக்கும் பாதிப்பு உண்டாக்கக்கூடாது. யார் மனதையாவது புண்படுத்தினீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் மீது கோபம் கொள்வா. அதே போல் மகாலட்சுமி, விஷ்ணு இருவரையும் மனக்குளிர செய்ய இந்த அக்ஷய திருதி நாளில் இறைச்சி, மது, பூண்டு, வெங்காயம் இல்லாத உணவுகளை உண்ண வேண்டும். இந்த நாளில் சாப்பிட்டிங்கன்னா பண இழப்பு ஏற்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி நாளில் திருட்டு, மோசமான நடத்தை, சூதாட்டம், பொய் பேசுதல் ஆகிய செயல்களை செய்யாதீங்க. நீங்கள் சம்பாதித்து பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்க செய்யுங்க. இது உங்களுடைய பாவத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கத்தான் செய்திடுங்க. யாரிடமும் இந்த நாளில் கை நீட்டி பணம் வாங்காதீங்க. அவசர தேவையாக இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த பணத்தை தயார் செய்து வச்சுக்கோங்க. மேலும் நாளைய தினம் முக்கியமாக கடன் வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானம் வைக்காதீங்க. பழைய நகைகளை மாற்றி புது நகை வாங்காதீங்க. கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து தான் புது நகை வாங்கணும். அது தவிர வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கொடுத்துட்டு தங்கம் வாங்காதீங்க. அது ஒரு வகையில் தப்புங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த நாளில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டலாமான்னு. வாங்கிய கடனை திரும்பி கொடுங்க. ஆனால் இந்த நாளில் கடனுக்கு வட்டியை செலுத்தாதீங்க. மீண்டும் மீண்டும் வட்டி செலுத்தக்கூடிய நிலைமை தான் பிறக்கும். குறிப்பாக இந்த நாளில் அசைவம் வீட்டில் சமைக்காதீங்க, சாப்பிடவும் கூடாது. இது தவிர பார்த்தீங்கன்னா கசப்பான எந்த பொருளையும் இந்த நாளில் சமைக்கக்கூடாது. அதே போல் இனிப்பான பொருளை சமைத்து வீட்டில் நெய்வேத்தியமாக படைத்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் சாப்பிடலாம். அதே போல் இந்த ஆண்டு அக்ஷய திருதி நாள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தோடும் இது இருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா முருகனுக்கு 6 வெற்றிலைகளில் 6 அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வலம் வந்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். அதே போல் சதுர்த்தியாக அமைந்திருக்குங்க. விநாயகருக்கு உகந்த நாளாகவும் இருப்பதால் நேரத்தில் விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று இல்லைன்னா அரசு மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கு ஆலமரத்தை 11 முறை வலம் வந்து ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அரச மர இலையை கொண்டு வந்து இலை மீது பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கை வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்போ, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி பணத்திற்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.